இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலன்னு என் மேல வருத்தமா? சச்ச, நீங்க உங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்க, அதுல எப்படி நான் உங்க மேல வருத்தப்பட முடியும்? இல்ல ஜனகாம்பால், ஒரு சின்ன குழப்பம் நடந்துருச்சு. உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் லேட்டா வந்ததுனால அதுக்கு அடுத்து கோட் பண்ண குறிஞ்சிநாதனுக்கு கொடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தெரியும். இப்போ நியூஸ் பார்த்திருப்பீங்க. இதுக்கு மேல அந்த கான்ட்ராக்ட் குறிஞ்சிநாதன் கையில இருந்திருந்தா அது எனக்கு மட்டும் இல்ல, இது கவர்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் ஆயிடும். அதனால இந்த கான்ட்ராக்ட உங்க கம்பெனிக்கு நாங்க கொடுத்துறோம். அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்கம்மா. இந்தாங்க. தேங்க்யூ சார். சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். இந்த பொண்ணு உங்க பேத்தி மாதிரின்னு சொன்னீங்களே நீங்க? ஆமா. ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணு. சின்ன வயசுல உங்களை பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன ஒரு கிளாரிட்டி, என்ன ஒரு சாமர்த்தியம். இந்த பொண்ணு ஒரு நிமிஷத்துல மொத்த மீடியாவையும் தான் பக்கம் திருப்பி தமிழ்நாடு முழுக்க பேச வச்சிருச்சு. இனிமே குறிஞ்சிநாதனுக்கு எந்த ஒரு கான்ட்ராக்டும் கிடைக்காது. அது சம்பந்தமா நான் சிஎம் கிட்ட பேச போறேன். ரொம்ப நன்றி சார். நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணுமா? இந்த கான்ட்ராக்ட் மட்டும் குறிஞ்சிநாதனுக்கு கிடைச்சிருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும். எங்க ஆட்சிக்கே கெட்ட பேர் வந்திருக்கும். நீங்க எப்பவும் போல இதை நல்லா பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால இப்ப உங்க மூலமா எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாழ்த்துக்கள் தமிழ். அந்த குறிஞ்சிநாதன் மேல விசாரணை கமிஷன் அமைக்க போறோம். நீ ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவ. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். வரமா வரேன். வாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ். என் பேரை காப்பாத்திட்டேன். இதுதான் தமிழ். நான் ஒருத்தரை என் கம்பெனி எம்ப்ளாயா செலக்ட் பண்ணா அதுக்கு திறமை மட்டும்தான் காரணமா இருக்கும். அது இருந்தாதான் என் கூட பிசினஸ்ல ஒன்னா டிராவல் பண்ண முடியும். தமிழ் திறமையானவ, தைரியமானவ, அதை விட முக்கியம் நேர்மையானவன். அத மறுபடியும் நிரூபிச்சிட்டான். தமிழ் இருக்கிற வரைக்கும் என் கம்பெனிய யாராலையும் எதுவும் பண்ண முடியாது.